அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான சம்மர் அண்ட் இஃப்தார் ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 3 ஆரஞ்சு பழத்தை எடுத்து இதை மாதிரி தோலை உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம உரித்து வச்சுருந்த ஆரஞ்சு பழத்தை எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட தேவையான அளவுக்கு ஜீனி போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அடிச்சிடாதீங்க, அதில் விதை இருக்கிறதுனால நம்மளுக்கு கசப்பு வந்துடும். அதனால் லைட்டாக இதை மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்து அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, இது அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் மட்டும்தான். இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ரெடியானதுக்கு அப்புறமா ஒரு ஐஸ் ட்ரேயில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் வைக்க போகிறோம். இதை மாதிரி ஐஸ் ட்ரேயில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் எடுத்து வச்சுடுங்க. இதை மாதிரி ஒரு பெரிய வாட்டர்மெலன் எடுத்து அதையும் நம்ம ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். இதை மாதிரி வாட்டர்மெலனை கட் பண்ணிவிட்டு பீஸாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாட்டர்மெலனை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதுக்கு தேவையான சுகர் போட்டு அதையும் நம்ம அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஜூஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கிளாஸ் வச்சு அது கூட 2 ஐஸ் க்யூப்ஸ் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கூலிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆரஞ்சு ஐஸ் க்யூப்ஸை தான் போட போகிறோம். 3 மணி நேரம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சா இதை மாதிரி கொஞ்சம் வாட்டரியாகவும் கட்டியாகவும் இருக்கும். ரொம்ப நம்மளுக்கு ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி கிடைக்காது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதுக்கும் மேலே நம்ம லெமன் சாறை இதை மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தர்பூசணி ஜூஸை இதை மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்படி ஆட் பண்ணும்போதே நம்மளுக்கு கீழே எல்லோ கலரும் மேலே ரெட் கலரும் கிடைக்கும். இதை பார்க்கும்போது ஒரு சன்செட் தீமில் இருக்கும். அதனால தான் இதுக்கு சன்செட் சம்மர் ட்ரிங்க்குன்னு நேம் வந்திருக்கு. ஃபைனலாக நம்ம மேலே 2 ஆரஞ்சு ஐஸ் க்யூப்ஸை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. பார்க்கும்போதே சிம்பிளாகவும் ரொம்ப அட்ராக்ஷனாகவும் இருக்கிற மாதிரி ஒரு சம்மர் ட்ரிங்க் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே இதை மாதிரி மின்ட் லீவ்ஸை வச்சு லெமனை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டா இருக்கிறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கிற மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.